வாழ்க்கையில எந்தவித ரிஸ்க்கும் எடுக்காம இருக்கிற இடத்திலே எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ராக்ஸ் என்ன பண்ணுதுன்னா உட்கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி உட்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போது தெரியாதனமா ஒரு புதைக்குழியில 2 தவளைங்க விழுந்துடுறாங்க. விழுந்ததுல மத்த தவளைங்க எல்லாம் என்ன பேசிக்குதுங்கன்னா, இந்த மாதிரி அவ்வளவுதான், புதைக்குழி இப்படி இருக்கனால கண்டிப்பா இந்த தவளையால மேல வர முடியாது 2 தவளையாலையும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. சோ இதை கேட்ட ஒரு தவளை என்ன பண்ணுச்சுன்னா, அவ்வளவுதான் நம்மளால வரவே முடியாதுன்னு சொல்லி அது ட்ரை பண்றதை விட்டுட்டு கீழே விழுந்து செத்து போயிடுது. ஆனா இன்னொரு தவளை என்ன பண்ணுதுன்னா, நம்மளால முடியும்னு ட்ரை பண்ணி குதிச்சு 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 திருப்பியும் அந்த மேல மத்த தவளைங்க இருக்க ஏரியாவுக்கு சேர்ந்துடுது. சோ மத்த தவளைங்க இந்த தவளையை பார்த்து கேக்குது, நாங்க சொன்னதெல்லாம் உனக்கு கேட்டுச்சா? அதுக்கு இந்த தவளை சொல்லுது, எனக்கு எனக்கு காது கேட்காதுன்னும், நீங்க என்னை என்கரேஜ் பண்ணி மேல வர வச்சீங்க அப்படின்னு சொல்லி இந்த தவளை எக்ஸ்பிளைன் பண்ணுது. சோ இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம கூட இருக்கவங்க எப்பயுமே நம்மள சேஃபர் சைட்ல வச்சுக்கணும்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. என்னதான் சொன்னாலும் நம்ம அதையெல்லாம் மீறி ரிஸ்க் எடுத்து நம்ம ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி அந்த விஷயத்துல இருந்து கிடைக்கிற சக்சஸோ இல்ல அச்சீவ்மெண்ட்டோ நமக்கு தனியான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். சோ எல்லா வழிகளும் கடந்த ஒரு வெற்றி என்னைக்கும் இன்பமா தான் அமையும் நான் நம்புறேன். அப்படிதான் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.